இது ஒரு அழகான காடு. இங்க நிறைய பறவைகள் சந்தோஷமா பாடிக்கிட்டு இருக்குங்க. பாருங்க, நீல கலர்ல ஒருத்தர் ஜொலிக்கிறாரே, இவர்தான் இந்த காட்டோட ராஜா, மயில் ராஜா. அதோ பாருங்க, ஒரு குட்டி மைனா, பேரு ஸ்னேகா. இவ ரொம்ப குறும்புக்காரி, எல்லாரையும் கிண்டல் பண்ணிட்டே இருப்பா. பெரியவங்கன்னு கூட பார்க்க மாட்டா. மயில் ராஜா ஒரு பெரிய விருந்து வச்சிருக்காரு. எல்லா பறவைகளும் சந்தோஷமா பறந்து வந்துகிட்டே இருக்கறாங்க. ஸ்னேகாவும் வந்துட்டா. ஹாஹா, மயில் ராஜா, உங்க தோகையை தர முடியுமா எனக்கு தூசி துடைக்க? ஸ்னேகா பாருங்க என்ன சொல்றான்னு. மயில் ராஜாவோட அழகான தோகைய பார்த்து தூசி துடைக்கிற துணியா கேக்குறா. எல்லா பறவைகளும் பயந்து போயிட்டாங்க. சிறியவளே, மரியாதை என்பது வயதை குறித்து அல்ல, உள்ளத்தில் இருந்து வர வேண்டியது. ஆனா மயில்ராஜா கோபப்படவே இல்ல. சிரிச்சுக்கிட்டே ஸ்னேகாவுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொன்னாரு. மரியாதை வயச பொறுத்து இல்ல, நம்ம மனசுல இருந்து வரணும்னு சொன்னாரு. அடுத்த நாள் பாருங்க, காட்டுல பயங்கரமான புயல். எல்லாமே கதிகலங்கி போயிருக்கு. ஸ்னேகா சின்ன பறவை இல்லையா, ஒரு கிளையில மாட்டிக்கிட்டு ரொம்ப பயப்படுறா. அப்ப பாருங்க, மயில் ராஜா வந்துட்டாரு. தன்னோட பெரிய தோகைய வச்சு ஸ்னேகாவை முழுசா மூடிட்டாரு. புயல் காத்து ஸ்னேகாவை ஒன்னும் பண்ண கூடாதுன்னு பாத்துக்கிட்டாரு. மன்னிக்கவும் ராஜா, நான் தவறாக நடந்தேன். புயல் நின்னுடுச்சு. ஸ்னேகா அழுவுறா. தான் பண்ணது தப்புன்னு மயில் ராஜா கிட்ட மன்னிப்பு கேக்குறா. மன்னிப்பதுதான் உண்மையான மகத்துவம். ஆனால் ஒவ்வொருவரையும் மரியாதையுடன் நடத்துவது இன்னும் உயர்ந்த பண்பு. மயில்ராஜா ரொம்ப நல்லவரு, ஸ்னேகாவை மன்னிச்சிட்டாரு. அது மட்டும் இல்ல, மன்னிக்கிறது பெரிய விஷயம்தான். ஆனா எல்லாரையும் மரியாதையா நடத்துறது அதை விட ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொன்னாரு. அந்த நாள்ல இருந்து ஸ்னேகா எல்லாரையும் ரொம்ப மரியாதையா நடத்த ஆரம்பிச்சிட்டா. சின்னவங்க பெரியவங்கன்னு எல்லாரையும் நல்லா கவனிச்சுக்கிட்டா. அதனால இப்போ ஸ்னேகாவை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. குட்டீஸ்தோ இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? மரியாதை பண்றது ரொம்ப நல்ல பழக்கம். அது நம்மளையும் நம்ம சுத்தி இருக்கிற எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கும்.